அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has got another chance. He has got another chance. He has got அவனுக்கு கிடைச்சிருக்கு. another chance இன்னொரு வாய்ப்பு. chance அப்படின்னா வாய்ப்பு. He has got another chance அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You haven't answered me yet. You haven't answered me yet. You haven't answered அப்படின்னா நீ பதில் சொல்லலை. me அப்படின்னா எனக்கு, நீ எனக்கு பதில் சொல்லலை. yet இன்னும். ஓகேவா? ஸோ நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை. You haven't answered me yet. எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. எனக்கு வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't need anyone else. I don't need anyone else. I don't need எனக்கு தேவையில்லை. anyone else வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. I don't need anyone else. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம இதை சமாளிப்போம். நம்ம இதை சமாளிச்சுக்கலாம். நம்ம இதை சமாளிப்போம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will manage it. We will manage it. We will manage. manage அப்படின்னா சமாளிக்கிறது. ஓகேவா? ஸோ we will manage it அப்படின்னா நம்ம சமாளிச்சுக்கலாம். இதுவே we will handle it அப்படின்னாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஓகேவா? ஹேண்டில்னாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம்ங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் நம்மக்கிட்ட தான் வரா. அவள் நம்மக்கிட்ட தான் வரா. நீங்கள் ரெண்டு பேரும் யாரோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை நோக்கி வராங்க. ஏன் அவள் நம்மளை பார்த்து தான் வரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is coming to us. She is coming to us. She is coming அவள் வரா. to us நம்மக்கிட்ட. நம்ம அப்படிங்கிறதுக்கு us. ஸோ she is coming to us அவள் நம்மக்கிட்ட தான் வரா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why do you act differently? Why do you act differently? Why do you act? நீ ஏன் நடந்துக்கிற? differently வித்தியாசமாக. நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் நேராக விஷயத்துக்கே வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to beat around the bush. I don't want to beat around the bush. beat around the bush அப்படின்னா இது ஒரு இடியம். ஓகேவா? ஸோ நம்ம சுற்றி வளைச்சி பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இடியம் beat around the bush. I don't want to beat around the bush அப்படின்னா நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. இதுவே அவன் சுற்றி வளைச்சி பேசுகிறான் அப்படிங்கிறதுக்கு he is beating around the bush. he is beating around the bush அப்படின்னா அவன் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை இப்போ பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to meet you. I want to meet you. எனக்கு ஒன்று பார்க்கணும். மீட் அப்படின்னா பார்க்குறது, சந்திக்கிறது. ஓகேவா? உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt like talking to you. I felt like talking to you. எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. இதுவே எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like talking to you. ஸோ இதுவே ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபெல்ட். ஓகேவா? இருந்தது, தோணியது. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணிச்சு. ஃபெல்ட். பேசணும்னு தோணுது. ஐ ஃபீல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை படத்தில் பார்த்தது இல்லையா? இதெல்லாம் நீ படத்தில் பார்த்தது இல்லையா? வருமே படத்தில், நிறைய படத்தில் இது வருமே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Haven't you seen this in the movies? Haven't you seen this in the movies? Haven't you seen நீ பார்த்தது இல்லையா? Haven't you seen this நீ இதை பார்த்தது இல்லையா? Haven't you seen this in the movies நீ படங்களில் இதை பார்த்தது இல்லையா? ஓகேவா? நான் இதை படங்களில் பார்த்துருக்கேன். நான் இதை படத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வயசெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதுக்கு வயசெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஏஜ் இஸ் நாட் த ஃபேக்டர் ஃபார் திஸ்.
ஏஜ் இஸ் நாட் த ஃபேக்டர் ஃபார் திஸ். ஏஜ் இஸ் நாட் த ஃபேக்டர். வயசு ஒரு காரணம் இல்லை. ஃபார் திஸ், இதுக்கு வயசுலாம் ஒரு காரணம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரமாக உன்னை பார்க்கவே இல்லையே. நான் கொஞ்ச நேரமாக உன்னை பார்க்கவே இல்லை, எங்கே போனேன் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't see you for a while. I didn't see you for a while. I didn't see you. நான் உன்னை பார்க்கல. For a while, கொஞ்ச நேரத்துக்கு நான் உன்னை பார்க்கவே இல்லையே, எங்கே போனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கண்டிப்பாக அங்கே வரணும். அவனை எப்படியாச்சும் வர சொல்லுங்கள், அவன் கண்டிப்பாக அங்கே வரணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must come there. He must come there. He must. கண்டிப்பாக. மஸ்ட்னா கண்டிப்பாக. கம் அப்படின்னா வருது. தேர் அப்படின்னா அங்கே. அவன் கண்டிப்பாக அங்கே வரணும். He must come there. நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How can I say that? How can I say that? How can I say that? நான் அதை எப்படி சொல்கிறது, என்னால் அதை எப்படி சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not say it again. I will not say it again. I will not say it. நான் இதை சொல்ல மாட்டேன். அகெயின் மறுபடியும். நான் இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன். நான் இதை திரும்பவும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் இதை மறுபடியும் சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு ஈவு இறக்கமே இல்லை. அவளுக்கு ஈவு இறக்கங்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has no compassion. She has no compassion. Compassion அப்படின்னா இறக்க குணமாக இருக்கிறது. ஸோ she has no compassion அப்படின்னா அவளுக்கு இறக்க குணமே இல்லை, ஈவு இறக்கமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை எப்படி சமாளிக்கிறது? நான் இதை எப்படி சமாளிக்கிறது? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How will I manage this? How will I manage this? ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன தப்பாக எடுத்துக்காத, என்ன தப்பாக நினச்சிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't mistake me. Don't mistake me. என்ன தப்பாக எடுத்துக்காத. Don't mistake me. நீ என்னை தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் ஒன்று சொல்லவா? நீ என்ன தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll tell you something if you don't mistake me. I'll tell you something if you don't mistake me. I'll tell you something. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். If you don't mistake me. நீ என்னை தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒன்று தோணிச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a thought. இங்கே had யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா முன்னாடி தோணிச்சு. ஸோ இப்போ தோணுது அப்படின்னா I have a thought. ஓகேவா? நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You will never change. நீ திருந்தவே மாட்ட. You will never change. திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இங்கே நம்ம never யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ you will never change. நீ திருந்தவே மாட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask me if you have any doubt. Ask me if you have any doubt. Ask me. என்கிட்ட கேளு. If you have any doubt. உனக்கு ஏதாவது சந்தேகம். டவுட் அப்படின்னா சந்தேகம். ஸோ உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளு. ஓகேவா? நாங்கள் அங்கே ஒன்றா வரோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We will come there together. நாங்கள் அங்கே வரோம். Together. நாங்கள் அங்கே ஒன்றா வரோம். We will come there together. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All your wishes will come true.
ஆல் யுவர் விஷஸ் வில் கம் ட்ரூ. ஆல் யுவர் விஷஸ், நீ ஆசைப்பட்டது எல்லாம், வில் கம் ட்ரூ, நடக்கும். நீ ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கும். ஆல் யுவர் விஷஸ் வில் கம் ட்ரூ. ஓகேவா? நீ ஏன் எதுவும் பேச மாட்ற, நீ ஏன் எதுவும் பேச மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சைலண்ட். ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படின்னா நீ ஏன் அமைதியாக இருக்க, நீ ஏன் எதுவும் பேச மாட்ற, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஒய் ஆர் யூ சைலண்ட். இதுவே அவன் ஏன் அமைதியாக இருந்தான், அவன் ஏன் அமைதியாக இருந்தான், அவன் ஏன் எதுவுமே பேசலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? முகத்தை காமி, உன் முகத்தை காமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஷோ மீ யோர் ஃபேஸ். ஷோ மீ யோர் ஃபேஸ், உன் முகத்தை என்கிட்ட காமி அப்படின்னா ஷோ மீ யோர் ஃபேஸ். உன் முகத்தை காமி அப்படின்னா ஷோ யோர் ஃபேஸ். ஓகேவா? நான் உனக்கு நாளை கால் செய்கிறேன், நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ வில் கால் யூ டுமாரோ. ஐ வில் கால் யூ டுமாரோ. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் நாளைக்கு உனக்கு நான் கால் பண்ணுவேன். டுமாரோனா நாளைக்கு, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ணுவேன். நாளைக்குங்கிறது ஃப்யூச்சர், அதனால இங்கே வில் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு தாமதமாக கால் செய்கிறேன், நான் உனக்கு லேட்டாக கால் பண்ணுறேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ வில் கால் யூ பேக், ஆர் வி கேன் சே ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னா நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் உனக்கு தாமதமாக கால் பண்ணுறேன், உனக்கு லேட்டாக கால் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நேற்று உனக்கு கால் செய்தேன், நான் நேற்று உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. ஐனா நான், ஐ கால்டு அப்படின்னா நான் கால் பண்ணினேன், பாஸ்ட் டென்ஸ், அதனால கால்டு வந்திருக்கு. யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணேன். ஐ கால்ட் யூ எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று உனக்கு கால் பண்ணேன், நேற்று அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்கு நாளை கால் செய்வாயா, நாளைக்கு நீ எனக்கு கால் பண்ணுறியா, நாளைக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். வில் யூ கால் மீ டுமாரோ. வில் யூ கால் மீ டுமாரோ. வில் யூ கால் மீ அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணுறியா, நீ எனக்கு ஃபோன் பண்ணுறியா. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. வில் யூ கால் மீ டுமாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேசுவது கேட்கிறதா, நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்ப கேட்கலன்னா நான் பேசுறது கேட்குதா, ஹலோ ஹலோன்னு சொன்னாங்கன்னா நான் பேசுறது கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா கேன் யூ ஹியர் மீ. கேன் யூ ஹியர் மீ. கேன் யூ ஹியர் அப்படின்னா கேட்குதா, கேட்க முடியுதா, கேட்குதா. மீ அப்படின்னா நான், என்ன, நான் பேசுகிறது. ஓகேவா? அந்த மீனிங்கில் மீ. கேன் யூ ஹியர் மீ. ஆர் வி கேன் சே கேன் யூ ஹியர் மை வாய்ஸ். நான் என்னோட குரல் கேட்குதா, கேன் யூ ஹியர் மை வாய்ஸ். ஓகேவா? ஆர் வி கேன் சே am I audible to you. am I audible to you. am I audible அப்படின்னா நான் வந்து பேசுகிறது கேட்குதா, டு யூ அப்படின்னா உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யார் பேசுவது. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு யார் பேசுகிறா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாமா. ஹூ இஸ் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா யார் பேசிகிட்டு இருக்கா, யார் பேசுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பொலைட்டாக நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். மே ஐ நோ ஹூ யூ ஆர். மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாமா. என்னது? ஹூ யூ ஆர், நீங்கள் யாருன்னு. ஹூ யூ ஆர். மே ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. இதுவே இப்போ சாதாரணமாக நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். இதுவே நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா மே ஐ நோ ஹூ யூ ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை மறுமுறை சொல்ல முடியுமா. இப்போ ஏதோ பேசுகிறாங்க, உங்கள் காதில் விழலை, இப்போ என்ன மறுபடியும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா கேன் யூ சே இட் அகெயின். கேன் யூ சே இட் அகெயின். கேன் யூ சே அப்படின்னா சொல்ல முடியுமா. எதை இட் அப்படின்னா அதை. கேன் யூ சே இட் அப்படின்னா அதை சொல்ல முடியுமா. கேன் யூ சே இட் அகெயின் அப்படின்னா மறுபடியும் சொல்ல முடியுமா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களது குரல் விட்டு விட்டு கேட்கிறது. உங்கள் குரல் விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபோனில் பேசியிருக்கப்போ உங்கள் குரல் கேட்கல, விட்டு விட்டு கேட்குது உங்கள் வாய்ஸ் அப்படின்னு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். உங்கள் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேட்குது அப்படிங்கிறதுக்கு யுவர் வாய்ஸ், உங்களோட வாய்ஸு இஸ் பிரேக்கிங், விட்டு விட்டு கேட்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா நீங்கள் எதற்காக கால் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா வாட் ஆர் யூ காலிங் ஃபார். வாட் ஆர் யூ காலிங் ஃபார், எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எதற்காக கால் செய்தீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா. இது வந்து பொலைட்டாக கேட்குறதுக்கு. ஓகேவா? தெரிந்து கொள்ளலாமா அப்படின்லாம் கேட்கணுன்னா
அது வந்து பொலைட்டாக பேசுறதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்க, முன்னாடி கால் பண்ணியிருக்காங்க, நம்ம மறுபடியும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கணுன்னா, மே ஐ நோ வாட் யூ கால்ட் ஃபார். மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாமா, என்னது வாட் யூ கால்ட் ஃபார், நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்கன்னு. ஓகேவா, மே ஐ நோ வாட் யூ கால்ட் ஃபார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் பார்த்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் மாதிரி. நான் மீட்டிங் டைம் கேட்பதற்காக கால் செய்தேன். நான் வந்து மீட்டிங் டைம் எப்போன்னு கேட்கறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அது மாதிரி சொல்லணும்னா, ஐ கால்ட் யூ டு ஆஸ்க் த மீட்டிங் டைம். ஐ கால்ட் யூ டு ஆஸ்க் த மீட்டிங் டைம். ஐ கால்ட் யூ, நான் கால் பண்ணேன் எதுக்குன்னா, டு ஆஸ்க் கேட்குறதுக்கு. என்ன கேட்கறதுக்கு தான், மீட்டிங் டைம். மீட்டிங் டைம். ஓகேவா, ஐ கால்ட் யூ டு ஆஸ்க் த மீட்டிங் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சீதாவிடம் பேசுவதற்காக கால் செய்தேன். நான் சீதாட்ட பேசுறதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ கால்டு டு டாக் டு சீதா. ஐ கால்டு டு டாக் டு சீதா. ஐ கால்டு, நான் கால் பண்ணேன் எதுக்கு, டு டாக் டு சீதா, சீதாட்ட பேசுகிறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஃபோனை வை. இப்போ நம்ம பேசியிருக்கப்ப கோமாவோ இல்லை எப்படியோ சொல்லுவோம், சரி இப்போ ஃபோனை வை நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஹேங் அப் த கால் நவ். ஹேங் அப் த கால் நவ். ஹேங் அப் த கால் அப்படின்னா காலை கட் பண்ணு, காலை வை, ஃபோனை வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு காலை கட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஹேங் அப் த கால் நவ் அப்படின்னா இப்போ. ஹேங் அப் த கால் நவ், இப்போ ஃபோனை வை, ஃபோனை கட் பண்ணு. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் காலை கட் செய்து விட்டாள். அவள் காலை கட் பண்ணிட்டா, அவள் ஃபோனை வச்சுட்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. ஷீ ஹங் அப் த கால். ஷீ ஹங் அப் த கால் ஆர் ஷீ ஹங் அப் த ஃபோன். ஸோ ஹேங் அப்போட பாஸ்ட் டென்ஸ் ஹங் அப், முன்னாடி வச்சுட்டா அப்படிங்கிறதுக்கு ஷீ ஹங் அப் த கால் ஆர் ஷீ ஹங் அப் த ஃபோன். ஓகேவா, ஃபோனை எடு ஆர் காலை எடு. ஃபோனை எடு, இல்லை கால் பண்ணுறல எடு, கால் வருது பாரு எடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உன்னுடைய நண்பர்களுடன் ஸ்கூலில் சண்டை போடாதே. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலில் சண்டை போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் ஆர் வி கேன் சே டோன்ட் குவாரல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். ஃபைட்னாலும் குவாரல்னாலும் சண்டே தான். ஓகேவா, ஸோ டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். அட் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில். ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாராவது உன்னை அடித்தால் மிஸ்ஸிடம் சொல். யாராச்சும் ஒன்று அடித்தாங்கன்னா மிஸ்கிட்ட போய் சொல்லு, டீச்சர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. இஃப் சம் ஒன் ஹிட்ஸ் யூ டெல் த டீச்சர். இஃப் சம் ஒன் ஹிட்ஸ் யூ டெல் த டீச்சர். இஃப் சம் ஒன் ஹிட்ஸ் யூ, யாராவது ஒன்று அடித்தாங்கன்னா, ஹிட் அப்படின்னா அடிக்கிறது, இங்கே வந்து நம்ம பீட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சம் ஒன் பீட்ஸ் யூ டெல் த டீச்சர். டீச்சர்கிட்ட போய் சொல்லு, சொல்கிறதுக்கு டெல். ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் தமிழ் சென்டென்ஸ் சொல்கிறப்ப நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீடியோவை வாட்ச் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உன்னுடைய லஞ்சை முழுமையாக சாப்பிட்டாயா. இப்போ அம்மாலாம் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்க இல்லையா பிள்ளைங்கள்ட்ட, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டியா, லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டியா வைக்காமல் அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஹாவ் யூ ஈட்டன் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி. ஹாவ் யூ ஈட்டன் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி. ஹாவ் யூ ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்ருக்கியா, என்னது யுவர் லஞ்ச், உன்னோட சாப்பாடு, உன்னோட லஞ்சை. கம்ப்ளீட்லி அப்படின்னா ஃபுல்லாக. ஹாவ் யூ ஈட்டன் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் உன்னுடைய லஞ்சை முழுமையாக சாப்பிடவில்லை. இப்போ ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா, ஏன் லஞ்சை ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். Why didn't you eat lunch completely? Why didn't you eat lunch completely? Why didn't you eat அப்படின்னா நீ ஏன் சாப்பிடலை, என்னது லஞ்ச், நீ ஏன் லஞ்சை சாப்பிடலை. கம்ப்ளீட்லி அப்படின்னா முழுமையாக, ஃபுல்லாக. ஓகேவா, Why didn't you eat your lunch completely? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய ஆசிரியர் ஸ்கூலில் என்ன சொன்னார்கள். உன்னோட டீச்சர் இன்றைக்கி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அம்மாலாம் வந்தோடனே. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். What did the teacher say at the school? What did the teacher say at the school? What did the teacher say அப்படின்னா டீச்சர் என்ன சொன்னாங்க. at the school அப்படின்னா ஸ்கூலில். ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய ஆசிரியர் இன்று ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தார்களா. உன் டீச்சர் இன்றைக்கி ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். Did the teacher give any homework today? Did the teacher give any homework today? Did the teacher give அப்படின்னா டீச்சர் கொடுத்தாங்களா, என்னது
எனி ஹோம்ஒர்க், ஏதாவது ஹோம்ஒர்க் டுடே அப்படின்னா இன்னைக்கு டீச்சர் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனது புத்தகத்தை திறந்து ஹோம்ஒர்க்கை செய். உன் புக்கை திறந்து ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? கெஸ் பண்ணுங்க. ஓப்பன் த புக்ஸ் அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க். ஓப்பன் த புக் அண்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க். ஓப்பன் த புக் அப்படின்னா புக்கை ஓப்பன் பண்ணு. அண்ட் டூ யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னா உன்னோட ஹோம்ஒர்க்கை செய், ஹோம்ஒர்க்கை பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது வேலை முடிக்க வேண்டி இருக்கிறதா? இப்போ அம்மா வந்து நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு டியூஷன்லாம் போயிட்டு வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்கூலில் வேலை கொடுத்துருக்காங்களா, ஏதாவது முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாமா? இஸ் தேர் எனி ஒர்க் டு பி டன்? இஸ் தேர் எனி ஒர்க் டு பி டன்? இஸ் தேர் எனி ஒர்க் அப்படின்னா ஏதாவது வேலை இருக்கா? என்னது டு பி டன், முடிக்கிறதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இஸ் தேர் எனி ஒர்க் டு பி டன்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கூச்சப்படாமல் அனைவரிடமும் பேசு. இப்போ அம்மாலாம் சொல்லி அனுப்புவாங்கள்ல, ஸ்கூலில் போயிட்டு கூச்சப்படாமல் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் பி ஷை அண்ட் டாக் டு எவ்ரி ஒன். டோன்ட் பி ஷை அண்ட் டாக் டு எவ்ரி ஒன். ஷை அப்படின்னா வெக்கப்படுறது, கூச்சப்படுறது. ஓகேவா? ஸோ டோன்ட் பி ஷை அப்படின்னா கூச்சப்படாத, வெக்கப்படாமல். டாக் டு எவ்ரி ஒன், எல்லார்ட்டையும் பேசு. டாக் அப்படின்னா பேசு, டு எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லார்ட்டையும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூச்சப்படாமல் உனது ஆசிரியரிடம் கேள். உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் உங்கள் மிஸ்டை கேள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் டோன்ட் பி ஷை டு ஆஸ்க் யுவர் டீச்சர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் டோன்ட் பி ஷை டு ஆஸ்க் யுவர் டீச்சர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா டோன்ட் பி ஷை, கூச்சப்படாத. எதுக்கு? டு ஆஸ்க் யுவர் டீச்சர், உன்னோட டீச்சர்கிட்ட கேட்குறதுக்கு. ஓகேவா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் டோன்ட் பி ஷை டு ஆஸ்க் யுவர் டீச்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இந்த போட்டியில் பங்கேற்க போகிறாயா? இப்போ ஏதோ ஸ்கூலில் காம்படிஷன் இருக்குது, அம்மாலாம் கேட்பாங்களே அந்த காம்படிஷனில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Are you going to participate in that competition? Are you going to participate in that competition? Are you going to participate அப்படின்னா நீ வந்து பங்கேற்க போறியா, நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? எதில்? in that competition, அந்த காம்படிஷனில், அந்த போட்டியில். ஓகேவா? Are you going to participate in that competition? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த போட்டியில் சேர ஆசைப்படுகிறாயா? இப்போ ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன் நடக்குது, வந்து அம்மா சொல்லுவாங்களா அந்த போட்டியில் நீ சேரணும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Do you want to participate in that competition? Do you want to participate in that competition? Do you want அப்படின்னா உனக்கு ஆசையாக இருக்கா, விருப்பப்படுறியா, ஆசைப்படுறியா? எதுக்கு? to participate in that competition, அந்த போட்டியில் சேர்றதுக்கு, பங்கேற்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்று உன் நண்பன் ஸ்கூலிற்கு வந்தானா? இன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வந்தானா? ஒன்றா இருந்தால் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Did your friend come to school today? Did your friend come to school today? Did your friend come? உன் ஃப்ரெண்டு வந்தாளா? டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு உன் ஃப்ரெண்டு வந்தாளா? டுடே அப்படின்னா ஸ்கூலுக்கு உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்தாளா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாலையை கடக்கும்போது கவனமாக இரு. ரோடை கிராஸ் பண்ணும்போது பத்திரமா கிராஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். பி கேர்ஃபுல் while crossing the road. பி கேர்ஃபுல் while crossing the road. பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இரு. எப்போ? while crossing the road, ரோடை கிராஸ் பண்ணும்போது. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய லஞ்ச் பேக்கை ஸ்கூலில் விட்டு விட்டாயா? இப்போ அம்மாலாம் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வரலன்னா கேட்பாங்களா, உன் லஞ்ச் பேக்கை ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Did you leave the lunch bag at school? Did you leave the lunch bag at school? நிறைய பேர் எப்படி கெஸ் பண்ணியிருப்பீங்க? Did you forget the lunch bag at school அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம எங்கே விட்டுட்டு வந்திருக்கோன்றது தெரியுது ஸ்கூலில், அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே forget யூஸ் பண்ணக்கூடாது, லீவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? Did you leave the lunch bag at school? ஓகேவா? நான் உன்னுடைய டீச்சருக்கு கால் செய்வேன். இப்போ வீட்டில் குழந்தைங்களாம் அடம் பிடிச்சாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, இரு உங்கள் மிஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. உங்களோட ஒரு லைக் மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.